ஹலோ காய்ஸ், இன்னைக்கு என்ன வந்து நான் கிசோக்கியோட பார்ட் 3 கேம் தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 பார்ட் 2 பார்க்க மாதிரி இருக்கான், போய் பார்த்துட்டாங்க. அப்போ தான் ஸ்டோரி கண்டினியூஷன் புரியும். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் கேம் ப்ளே. தம்பி என்னையா பண்ணுற? இன்றைக்கி புது முட்டைலாம் கொண்டு வந்துருக்கேன். அதை வச்சு எக் அண்ட் சாசேஜ் பண்ணலாம். ஓகே, அதை பிளேட்டில் தான் வைக்கணும். வாழ்த்துக்கள் வச்சு குட் லக்கடா தம்பின்றான். ஓகே, போயிட்டு தோடா. ஸோ போன பாட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமிலி மேனுக்காக நம்ம ஆல்கஹால் கொடுத்துருப்போம், அவர் செத்துறான். சரி, இவன் என்ன சொல்கிறான்னு பாருங்க. நீ இங்கே தான் இன்னும் இருக்கியா? உனக்கு இந்த வேலை உண்மையிலே பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறான். சரி, எனக்கு சோடா பர்கர் சாலட் கொடு கேட்குறா. எதுவுமே சொல்லாமல் ஒரு பொருள் வாங்கிட்டு போகணுன்னு பார்த்தா 3 பொருள் வாங்குறா. எப்படியா 3 பொருள்? என் மனசே கேட்கல. ஓகே, த்ரோ பண்ணிட்டு கை வீசும் பூங்காத்து அப்படின்ட்டு கத்தி எடுத்து இப்படி வெட்டி அப்படியே இது இப்படி பஜக் அப்படின்னு ஒட்டிட்டு ஒரு தக்காளி பழத்தை எடுத்து எடுத்து இப்படி கீழே போடணும். பட் கீழே விழுந்துருச்சு. சாரி, அது அப்புறமேட்டு வந்து பார்த்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஒரு பர்கர் பேக்கேஜ் வேணும். டேக் திஸ் அண்டு புட் இயர். ஓகே, ஒழுங்காக வைடா. அவ்வளோதான். இந்த காத்தி இப்படி எடுத்து ஸ்டைலாக அப்படி இப்படி வெட்டிட்டு அப்படியே இதை எடுத்து கொதிக்க இருக்கிற அடுப்பில் தூக்கி போட்டா வெயிட் பண்ணுவோம். ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி டான் ஆளில் விடுவோம். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் பட்டுன்னு வரும். ஓகே, ஓகே வச்சாச்சு. அடுத்து இதை எடுத்து வச்சு இது தூக்கிங்கிட்டு போட்டு மறுபடியும் கத்தி எடுக்கிறோம். இப்படி டமாக்கான்னு வெட்டுறோம். ஓகே, ஆனியன். ஐயோ இருங்க, இது மொத்தமாக செஞ்சு முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். ரெடி பண்ணி வச்சுருந்தாக்கா, நன்றி. ஓகே, ஸோ இவங்க நிறைய பேய் படம் பார்ப்பாங்களாம். ஸோ அதுக்காக தான் வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறான்னு தெரில. எனக்கு யாரோ ஒருத்தங்க என்னை ஃபாலோ பண்ணுற மாதிரியே தோணுது அப்படின்றா. லாட் ஆஃப் க்ரீப்பி பீப்புள் அரௌண்ட். என்னை சுற்றி நிறைய க்ரீப்பி பீப்புள்ஸாக இருக்காங்க. ஆமாம், என்னையை சுற்றி தான் இருக்காங்க. ஒருத்தன் நான் குச்சிட்டு போய் சாகுறான், இன்னொருத்தன் காசு கொடுக்க மாட்டான், இன்னொருத்தன் ஜோக்கர் பேச வச்சு க்ளவுன் விஷம் போட்டு வரான். பயமாக இருக்குது, உயிர் பயமாக இருக்குது. அப்படி இந்த இடத்துல ஒருத்தன் பேய் மாதிரி வந்தான். அங்கே நிற்கிறான், இங்கே நிற்கிறான், எங்கே பார்த்தாலும் நிற்கிறானு. ஐயா மொக்க ஜூக்கு போடுறான். காணாங்க இவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெண்டல் பைய. அதனால் மாற்றி விட்டுலாம் பட்டுன்னு. ஓடுறது மொக்க ஜோக்கு தான், ஆனால் அதுவே இன்னும் மொக்கையாக இருக்கும்னா அப்போ எப்படி போடுவோன்னு பார்த்துங்க. காண்ட்ரி ஃபோன் கத்தி ஆடுறாடே கத்தி. அது வாய் வேறு கொள்ளுதுங்க. இந்த காஃபி மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வாங்கணும். அது ஏன் இருக்குது எதுக்கு இருக்குன்னு தெரியலை. நம்ம இன்னும் அதை யூஸே பண்ணலை. ஸோ பார்த்தீங்கன்னா நான் அது ஒரு 2 பார்ட்டுக்கு முன்னாடி தான் பார்த்தேன். 3வது பார்ட்டு தான் இந்த கேம் பிளே. டே 3ல் தான் பார்த்தேன். அது இன்னுமே கருகி போச்சு. ஐயோ, இதாவது கருகாமல் எடுத்துடணும். எஸ், ஐ செக் இட். நான் எடுத்து வச்சு ஜஜக் பச்சக் லஜக். ஓகே, ஒரு பெரிய வரலாறு அழிச்சாலும் அறியாது. வேணாம், போதும். எடுத்தாச்சு. 2 சாசேஜ் எடுத்து வச்சாச்சு. அடுத்து 2 முட்டை எடுக்க போகிறோம். எப்படி அதில் பட்டு உடஞ்சி, பட் முட்டை எப்படி கரெக்டாக உடையுன்னு தெரியல. ஐயோ, அதான் சொல்லி வாய முடியல எப்படி கரெக்டாக உடையுதுன்னு தெரியலன்ட்டு. கொழுப்பு தான் ஃப்ரெண்ட் எனக்குலாம். ஒரு உடம்புல கொழுப்பு தான் இருக்குது.
ஏய் கருகு விட்டான்டா டே சைக் ப்ரோ வெறுப்பாகுதுடா டே இப்படி பண்ணாரா மெண்டல் ஆகுற எனக்கு ஃப்ரெண்ட் கடுப்பேத்துறா ஃப்ரெண்ட் ஒரு முட்டையை ஒழுங்கான இவனால எடுக்க தெரில சீஸு பாக்கெட்டு ஏன்டா எடுக்கிறேன் அங்கே அடுத்து பர்கருக்கு செய்யணும்டா நான் வெறுப்பேத்துறான் தான் அங்கே பாருங்க கருகு விட்டேன்னா செத்துருப்படி நேரம் சை எரிச்சலாகுதுடா அப்பாடா இது பண்ணுறதுக்கு போராட்டம் கருவும் போய் தொடடா நீலாம் வந்துட்டான் மூஞ்சி வச்சுட்டு மொக்க ஜோக்கு போடுது கண்டு நான் பார்த்தாலே விரட்டு அடிக்கணும் கண்ட்ரி வந்தோடனே உனக்கு ஒரு ஜோக் சொல்லட்டா அப்படின்னு சொல்கிறான் கண்ட்ரி ஓகே கம்மிங் பேக் சீஸ் மாற்றி பண்ணிட்டேங்க நான் அமுச்சு விட்டேன் போய் சொல்லடா உனக்கு பண்ணுறப்ப மட்டும்தான்டா இப்படி வருது போய் சொல்லடா எப்படியோ பண்ணி முடிச்சாச்சு வெறுப்பாக இருக்குது அடுத்து அவன் வரான் ஏங்க இவன் அந்த இதுக்கு முன்னாடி வேலை செஞ்சவனோட ஃப்ரெண்டுங்க எனக்கு 2 ஹாட் டாகு சாலடு தாப்பா ஓகே தந்துடலாம் டேக் திஸ் ரொட்டேட் த்ரோ டேக் புட்டு ஓகே கருகி விட்டானா அவ்வளோதான் நீ சத்து இருட்டுக்குள்ளே ஒன்றுமே தெரிய மாட்டேங்குதுனாலே யோசாச்சி லாட்யூஸ் மஸ்டர்டு கரெக்டாக 2 லாட்யூஸ் தான்டா இருக்கு அது எப்பட்றா ஐயோ ஆஹா கஷ்டப்பட்டு பண்ணுறான் டே கீழே தான்டா ஊத்துறேன் கடவுளே அப்பாடா இந்தாடா போய் சொல்லடா இன்னும் 2 பண்ணுவோம் ஈஸியாக தாங்க இவனுங்களாம் சப்பமே பட்டுன்னு எடுத்து வச்சுட்டு கொடுத்துடணும் அதையும் நான் லேட் பண்ணுறேன்னா ஆமாம் நாட் அ மேன் ஓகே தூக்கி போட்டாச்சு என்னடா வேணும் மஸ்டர்டு ஓகே இன்றைக்கி எதாவது சொல்கிறானான்னு பார்க்கலாம் அவன் ஃப்ரெண்டு காணாமல் போனான்னு சொன்னால் அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல பாருங்க ஒரு ஹாட் டாக் பண்ணுறதுக்கு மஸ்டர்டை எவ்வளோ கொட்ட முடியுமோ அவ்வளோ கொட்டி வச்சிருக்கு ஓகே அப்படியே பச்சக்குன்னு ஒரு வெட்டிது பவுல் வேணும் எறா டே வெறியத்தாதரா ஆஹா கைஸ் டென்ஷன் ஆக்குறான் போட்டாச்சு லாட்யூஸ் போட்டாச்சு ஆனியன் போட்டாச்சு தக்காளி போட்டாச்சு அவ்வளோதானே டாடா தம்பி கடைசி ஒன்றா நன்றி அவனோட பாடி வந்துட்டு போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க அவன் முன்னாடி ஒர்க் பண்ணவான் இந்த இடத்துல என்னோட நண்பன் அவனை 50 தடவை குத்திருக்கானுங்க அட்ட பாவி ஃப்ரெண்ட் அவனை 50 தடவை கத்தி வச்சு குத்திருக்கானுங்க ஹோ மை காட் ஸோ அவனோடது ஸோ அந்த ஒரு பார்க்கில் தான் அவன் பாடி கிடச்சிருக்கு இந்த இடத்த விட்டு அது ரொம்ப தூரம் இல்லையா நம்ம வேலை செய்கிற இடத்த விட்டு ஸோ அவன் தப்பிச்சிட்டானா அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரிலையா ஆனால் அவனை பார்த்ததில்ல யாரும் நாங்கள் சேஞ்சு பார்த்துருந்துக்குங்க அப்படின்றோம் அடா பாவி ஏங்க 50 தடவை குத்திருக்காங்க மனசாட்சி இல்லாமல் ஃப்ரெண்ட் இங்கே எவனோ நின்றுட்டுருக்கான் சாலா யார் மேன் நீ அங்கே எவனோ ஒருத்தன் நின்று செத்து போனவன் தான் நினைக்கிறேன் ஐயோ இவன் ஒருத்தன்டாடே எப்பா பாரு எனக்கு இந்த வேலை பிடிச்சிருக்கு நான் பண்ணுவேன் நீ பண்ணிக்க நான் எல்லோரும் சிரிக்க வைப்பேன் அப்படின்னா எனக்கு பர்கர் ஆட்டையில் சாலடு பீர் தாங்க ப்ளீஸ் அதை என்ன சீரப்பாக வச்சுக்கோ 4 மூஞ்சி உனக்கு பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேங்க ஏன்னா இது நிறையா கொடுத்தாச்சு நன்றி இந்தாங்க போய் தொலைஞ்சிரு
இவன் தான் கில்லர் நினைக்கிறேன், தெரில. எனக்கு வேறு பயமாக இருக்குது. இந்த இடத்துல தான் நின்றுட்டு இருந்தான் பரதேசி. பேய் சைத்தான். ஹேய், ஒன்று நான் செக் பண்ணேன். நான் அந்த ஃபுட் இன்ஸ்பெக்டர். நான் கடையில் கடைசியாக ஒரு தடவை லாஸ்ட் டைம் ஆர்டர் பண்ணியிருந்தேன் டெஸ்டிங் பர்பஸ்க்காக. நீ அதில் பாஸ் ஆகிட்ட, நல்ல வேலை. ஓகே, யாரோ உன்னோட கடையில் வந்துட்டு எலி இருக்குது அப்படின்றானுங்க. ஃபுட்டை வந்துட்டு கீழே போட்டு சரியான்றானுங்க. ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா அது உண்மை தான். ஓகே, ஆனால் இதில் எந்த இடத்துல எந்த தப்பான இதுவும் இல்லை. இந்த வேலையை நீ நல்லா பண்ணு. அப்படியே எனக்கு இதெல்லாம் கொடுத்துரு. கீழே இருக்குது. நீ மனுஷன் ஜென்மம் தானா? ஃப்ரெண்ட், மனசாட்சியில் நம்ம இத்தனை பொருள் கேட்குறான். நான் இதை ரெடி கட் பண்ணுறதுக்கு நேரம் சரியாக இருக்குது. கடவுளே, கமான். இதில் இருக்க ஸ்டாக் வேறு காலியாக போகுது. நான் என்ன பண்ண போகிறேன்? ஏய் ப்ரோ, நான் எதுவுமே பண்ணலை ஆக்சுவலாக. திஸ் ஆல்சோ நைஸ் ப்ரோ. ஓகே, வேமா. ஓகே, கமான் ப்ரோ, இட்ஸ் do it fast for me. throw it. எறா ஏமா அந்த லேடிக்கு பட்டு பண்ணி குத்துட்டு போனோம். டொமேட்டோ, வெங்காயம் இருந்தால் தான் மேடம் சாப்பிடுவீங்கல்ல. அந்த வெங்காயத்தில் பாய்சன் கலந்து கொடுக்குறான். அப்புறம் நீ என்ன ஆகுறன்னு பாரு. ஓகே, டொமேட்டோ மஸ்டர்டு ஜஸ்ட் கொடுத்துருப்பேன். அது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டுன்னு சொல்லியிருக்காது. அப்புறம் இவ்வளோ நேரம் பண்ணதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். மறுபடியும் எல்லாத்தையும் கட் பண்ணி கொடுக்குறதுக்குள்ள விடிஞ்சிடும். அடுத்து மேடம், எக்கு சாசேஜா மேடம்? இருங்க மேடம், பட்டுன்னு தூக்கி போட்டு தந்துடுறேன். கொதிக்க ஆவி பறக்க வரும். பொறுமையாகுங்க. ஜஸ்ட் மிஸ்ஸு. தட்டு பிளேட் எறா அட்ட பாவி. எங்க எல்லாம் கருக போதுங்க. ஒரு பிளேட் எனக்கு தெரியல. நீலாம் என்னடா மனுஷன்? சைக் தி ரோல் நம்பர். கடவுளே, இவ்வளோ பெரிய அறிவாளி நான் பார்த்ததே இல்லைடா. அப்பா, எங்கடா இந்த கேமை எரிச்சலாக இருக்குங்க. சை, அடுத்த 2 சாசேஜ் அப்படியே தூக்கி போட்டுடலாம். கொஞ்சம் லேட்டாக 2 சாசேஜை போடுவோம். அப்போ தான் நம்மளுக்கு நிறையா டைம் கிடைக்கும். அவ்வளோதான், இதை அப்படியே தூக்கி போட்டு எடுத்துடலாம். வரண்டா மேடம். மேடம், நான் ஆம்பளை நினச்சிட்ருக்கேன். இப்போ தான் நான் போகுது அது பொம்பளை. இந்தாங்க மேடம். வேறு என்ன மேடம்? சோடா. நல்ல மேடமாக இருக்காங்க. ஐயோ கீழே போன மேடமுக்கு ஃப்ரெஷ்ஷு ஜூஸாக இதை தான் அடிக்கணும். நாங்கள் மேடம் போய்ட்டு வாங்க. இந்தாப்பா தம்பி, போய்ட்டு வாங்கக்கா. அடுத்து இந்த தொல்லை நம்மளுக்கு காத்துட்ருக்குன்னு பார்க்கலாம். எனக்கு பின்னாடி கொஞ்சம் பயமாக இருக்குது. எவனாவது கதவை திறந்துட்டு வந்து குத்திட்டானா? என்னம்மா வேணும் உனக்கு? இப்போ தான் ஒருத்தனுக்கு சாசேஜை கொடுத்தேன், மறுபடியும் வந்து சாசேஜ் கேட்குறேன். இருக்கட்டும், உங்களுக்கெல்லாம் வச்சு செய்கிறேன்டா. இது கொஞ்சம் நேரம் ஆகட்டும், இருங்க. டே சீஸை ஏன்டா எடுக்கிற அறிவாளி? சத்தியமாக டென்ஷன் ஆகுதுங்க எனக்கு. ஓகே, கமான். பிளேட்டை வேமாவில இருந்தால் கருகிருங்க இது. ஐயப்போ சுவாமியே, ஐயப்போ சாமியே. அவ்வளோதான், வேமாடுறா. ரசிக்கிற கண்ணால கண்மணிய சொல்லாம உனக்காக காத்துருக்க.
அவ்வளோதான். தூக்கி போட்டு கரெக்டாக இதாக குக் ஆயிடுச்சா? குக் ஆயிடுச்சுங்க. கரெக்டாக தாங்க எடுத்திருக்கேன். சை, பர்ஃபெக்ட் டைமிங்கில் தான் எடுத்திருக்கேன். நான் வேறு என்ன மேடம் வேணும் உங்களுக்கு? இங்கே தானே இருக்குது. லேட்டஸ் டொமேட்டோ மிளகாய் தட்டை முட்டி குழம்புல கொதிக்குது பாரு. எர்ரா கைஸ், சத்தியமாக டென்ஷன் ஆகுது இந்த கேம் விளாட்றதுக்கு. இந்த கேம் ஸ்டோரின்றதுனா ஒரு பெர்ஃபெக்டான ஸ்டோரி தான். பட் ஏன் எனக்கு இவ்வளோ கோவம் வருதுன்னா, கேமில் இருக்கிற செட்டிங்ஸ். ஏன் பாருங்க, ஒவ்வொரு தடவையும் நான் இப்படி ஸ்டாப் பண்ணி பண்ண முடியுமா? நீங்களே சொல்லுங்கள். பாருங்க, பொறுமையாக பண்ணுறோம். சென்சிட்டிவ் நிறையா வச்சா லைட்டாக தள்ளினாலும் ரொம்ப தூரம் தள்ளுது. எரிச்சலுங்க இந்த கேமெல்லாம். ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் காஃபி வாங்கியிருக்கானுங்க. காஃபி லிட்டு நான் அங்கே அடிக்க போகிறதில்ல, இங்கே தானே பார்த்தேன். இங்கே எங்கே இந்த மாதிரி கண்ட்ரோல்ஸ் இருக்க மாட்டேங்குது. த்ரோ பண்ணு. தாக்கா போயிட்டு வாங்கக்கா, போங்கக்கா. தேங்க்ஸ், இந்தாங்க. ஐயோ, ஸோ அந்த மேடரை பற்றி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ரேடியோவில் கேட்டிருக்காங்களாம் பார்க்கில் நடந்ததை. மேபி ஜஸ்ட் அமௌண்ட் ஆஃப் காப்பி. ஓகே, போயிட்டு வாங்க மேடம். ஓகே இருங்க, ஒரு நிமிஷம் எவனா வந்தானா காட்டி. டே 5 ஆகிடுச்சு, நான் கவனிக்கவே இல்லை. ஸோ நான் வீடியோவே நான் இப்போ முடிச்சாகணும். பிகாஸ் பார்த்தீங்கன்னா இப்போயே 17 மினிட்ஸ் மேலே போயிடுச்சு. ஒரு கஸ்டமரை மட்டும் அட்டன் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே, இப்போ ஃபோன் அடிச்சிட்டு இருந்தியா? என்ன வேண்டாவன்? ஐ தம்பி, நீ என்னமோ ஃபுட் இன்ஸ்பெக்ஷனில் பாஸ் ஆகிட்டியாப்போ? கை கழுவிட்டு இது பண்ணு. பேன் கேக்கு நம்ம மெனுவில் ஆட் பண்ணியிருக்காங்கோ. ஏதாவது மறந்துட்டேன்னா குக் புக்கில் பார்த்துக்கோ. குட் லக்டா தம்பி. அவ்வளோதான், ஃபஸ்ட்டான் போய் தொலைஞ்சிடான். இந்த கடையில் வேலை பார்க்குறதுக்கு சும்மா இருக்கலாம். அக்கா வந்துட்டாங்க. அக்கா என்ன வேணும்? நீங்கள் பேன் கேக்லாம் இப்போ சேவ் பண்ணுறீங்கன்னு பார்த்தேன். நான் அதை ட்ரை பண்ணலாமா? ஸோ எனக்கு பேன் கேக், பர்கர், சோடா. உன்னால் பர்கர் தின்னாமல் இருக்க முடியல. கண்ட்ரி ஃபுட் அவ்வளோ தின்றானுங்க ஃப்ரெண்ட், குண்டே ஆக மாட்டானுங்க, ஒல்லியாக இருக்கானுங்க. கண்ட்ரி ப்ரூ. ஓகே, இதை வச்சாச்சு. டேக் தி நைஃப் அண்ட் கட் இட் டவுன். டேக் தி ஐயோம்மா கீழே விழுந்துருக்கும். அண்ட் ட்ராப்டு ஆனிட்டு அண்டு மேக் பேன் கேக்ஸு ஆஃப்டர் ஆலு. ஓகே, ஆஃப்டர் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நேரம் கழித்து இன்னைக்கு இல்லை நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸ் போட போடுறேன். நம்ம ரொம்ப நாளாக ஷார்ட்ஸே போடல. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ ஃபயர் சைடே போடுறதில்ல. ஒய் ப்ரோ நீங்கள் இப்போ போட மாட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு காரணமாக தான். ஏன் நான் போடுறதில்லன்னு எனக்கும் தெரில, நானும் அதை ப்ளே பண்ணுறதில்ல. ஓகேங்களா, ஐம் சாரி. இப்போலாம் நான் ஃப்ரீ ஃபயரை விளாட்றதில்ல கைஸ். ஆஹா, கடைசி பேன் கேக்குடா. கீழே போடா. அவ்வளோதான். இந்த பன் எடுத்து எதுக்கு அடுப்பில் போட்டேன். ஓகே, இப்போ நம்ம ஒரு பிளேட் எடுத்துட்டோம். பிளேட் எடுத்து இங்கே பச்சை என்னடா ஹாய் சாலா. இப்போ கரெக்டாக ஏன் மேலே வைக்க முடியல? தரலாம் விடுங்க. ஓகே, மேலே பட்டர் மாதிரி வைப்பானுங்க, அதை வைக்கணுமான்னு தெரில, பார்க்கலாம். இதை எடுத்து வை. எறா போதும். 3 பேன்கேக் போதும்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க, கரெக்டு தாங்க. இப்போ நம்ம ஒரு பர்கர் செய்யணும், பட்டுன்னு பண்ணிடலாம். லாட்யூஸ் எடுத்து வச்சு தக்காளிலாம் வெட்டி லஜக்கண்டு போட்டு வேறு என்ன வேணும்? சீஸ் வேணும். சீஸ் ப்ரோ வேகமாக போடா, ஏன்டா அப்படி பண்ணி தொலைகிற? சீஸ் எடுத்துகிட்டு பட்டு இங்கே வச்சுட்டு பட்டுன்னு கத்தி எடுத்து ஏறானா பர்கர் எடுத்துட்டு போட்டு அவ்வளோதான். இங்கேருந்து அப்படியே தூக்கி போட்ட மேனிக்கே போடலாம். பட் கீழே விழுந்துருச்சுன்னா சங்கடமாயிடும். எடுத்து பட்டு நீங்கள் வச்சாச்சு. தக்காளி வேணும். தக்காளி பழம் இங்கே இருக்கிறது. இங்கே இருக்கிறது. இதை அப்படியே தூக்கி போட்டு கத்தி எடுத்து சஜக்கண்டு குத்திட்டு கரெக்டாக விழுந்துருச்சுடா. என்ன வேணும்? மஸ்டர்டு.
யார் பள்ளியோ யார் பிள்ளையோ வேணாம், நம்ம பாடினாலே நல்லா இருக்கு. யார் அடிச்சா கண் குழியோ. ஏய் லேட்யூசன்ட் எடுக்கிற கண்ட்ரி ஃப்ரூட் ஆஃப் தி வேல் நான்சென்ஸ். தா புச்சுக்க வந்துடுறான். சோடா மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இவங்க தாங்க. இதோட இந்த பாட்டு முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஆலாட். இது பார்க்க அமேசிங்காக இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். பாய் கைஸ், பாய் 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 பாய்.